சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெக்கானிசம் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். இது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக்கும் சொல்லலாம். பட் அதே நேரம் இதுல நீங்க ட்ரிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாவும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீங்க வந்து இங்க வந்து ஆன்சர் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் நீங்க 2வது தடவையா அட்டென்ட் பண்றதுக்கு சமம். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கொஸ்டின் நான் படிக்கிறேன், நான் உங்கள்ட்ட ஆன்சர் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் நீங்க செகண்ட் டைம் அட்டென்ட் பண்றதுக்கு தான் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான். ஓகேவா? 1க்கு 2 தடவை நம்ம ஆன்சர் அட்டென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இதே கொஸ்டின் கூட வரலாம். இதே வரணும்னு சொல்லக்கூடியது இந்த மாடல்ல உங்களுக்கு வரலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல இருந்து, ஒரு ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேவா? மேக்சிமம் அந்த மாதிரிதான் கொஸ்டின் எடுத்திருக்கு. ஓகேவா? சோ அப்படிங்கும் போது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து யூஸ் இருக்கும். ஓகேவா? சோ பாத்துக்கோங்க. இல்ல டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இதுல கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எலக்ட்ரோஃபைலின் சல்பனேஷன் ஆஃப் பென்சின் யூசிங் ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட். சோ எலக்ட்ரோஃபைல் என்ன? சல்பனேஷன் ரியாக்ஷன்ல SO3. ஓகேவா? ஓகே, கரெக்ட். இட்ஸ் SO3. SO3 மைனஸ் இருக்கு, SO3 இருக்கு, SO2 இருக்கு, HSO3 மைனஸ் இருக்கு. ஏன் SO3 மைனஸ் வராதா? நீங்க சொல்றீங்க SO3 அப்படிங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் XO3 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஆன்சர் என்ன? எலக்ட்ரோஃபைலின் சல்பனேஷன் ரியாக்ஷன். பென்சினை வந்து சல்பனேஷன் பண்றீங்க, சல்ஃபியூரிக் குரூப் ஆட் பண்றீங்க பென்சின்ல. அப்ப எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எலக்ட்ரோஃபைல் என்ன சார்ஜ்ல இருக்கும்? எலக்ட்ரோஃபைல்னா என்ன? இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அட்டென்ட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். எலக்ட்ரோஃபைல். சோ எலக்ட்ரோஃபைல்னாலே நியூட்ரலா இருக்கலாம், அப்படி இல்லை இன்னொரு சார்ஜ் இருக்கலாமே. எலக்ட்ரோஃபைலுக்கு சார்ஜ் பாசிட்டிவ் அல்லது நியூட்ரல். ஆக்சுவலா அதான் உங்களுக்கு வந்து சூப்பர், இட்ஸ் பாசிட்டிவ். ஆக்சுவலா எலக்ட்ரோஃபைல்னு கேக்குறாங்க. ஓகேவா? பாசிட்டிவ் அல்லது நியூட்ரல். எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்? ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கலாம், பிளஸ்ஸா இருக்கலாம், அப்படி இல்லையா வெறும் ஈயா இருக்கலாம். சோ இங்க நெகட்டிவ் வரவே வராது. சோ ஃபர்ஸ்ட் AD ரெண்டு கிடையாது. ஒன்னு என்னவா இருக்கலாம்? SO2வா இருக்கலாம், இன்னொன்னு SO3யா இருக்கலாம். ஓகேவா? சல்ஃபர் SO2 பாருங்களேன். சல்ஃபருக்கு எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்? 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். எப்பயுமே என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? டபுள் பாண்ட ஃபார்ம் பண்ணும். There is a lone pair. Lone pair எல்லாம் present ஆயிருந்தா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? It's a நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது எனக்கு என்னது? வாட் இஸ் மீன் பை நியூக்ளியோஃபைல்? எலக்ட்ரோஃபைல்னா எனக்கு பிளஸ், அப்ப நியூக்ளியோஃபைல்னா மைனஸ், அல்லது எனக்கு என்னவா இருக்கணும்? லோன் பேர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் நியூக்ளியோஃபைல். அதுவே SO3 போடுங்களேன். ஆக்சுவலா இது SO3 அப்படிங்கிறது டைரக்டா தெரியும். ஓகேவா? தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வேற கான்செப்ட வச்சு கூட அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற. ஓகேவா? ஆல்வேஸ் பாண்ட், ஃபார்ம் டபுள் பாண்ட், சோ டபுள் பாண்ட். ஓகேவா? இட்ஸ் SO3. ஓகேவா? சோ SO3 is எனக்கு என்னது? எலக்ட்ரோஃபைல் ஃபார் திஸ் ரியாக்ஷன். ஓகேவா? சோ எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கறத பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். சோ அப்ப பென்சின் வந்து சல்பனேஷன் பண்றேன். சல்பனேஷன், நைட்ரேஷன், ஹாலஜனேஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப சல்பனேஷன் ஆஃப் பென்சின் எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா இட்ஸ் SO3. ஓகேவா? சோ அப்ப நான் எழுதுறேன். சல்போனேஷன்னா எனக்கு என்ன எலக்ட்ரோஃபைல்? சோ எலக்ட்ரோஃபைல மட்டும் தனியா சொல்லுங்க. இந்த ஒரு சார்ட் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சல்பனேஷன்னா SO3. ஓகேவா? அடுத்து நைட்ரேஷன்னா எனக்கு என்ன எலக்ட்ரோஃபைல்? நைட்ரேஷன் அப்படின்னா என்ன எலக்ட்ரோஃபைல்? ஹாலஜனே சொல்லுங்க. N O2 plus. NO2 plus. ஓகே, அடுத்து ஹாலஜனேஷன். ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன், அல்கைலேஷன். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நீங்க அப்படியே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சார்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் சூப்பர் இட்ஸ் ஹாலஜன் பிளஸ் ஓகேவா. அது என்னவா இருக்கலாம், Cl2 கொடுத்தாங்கன்னா Cl பிளஸ், Br2 கொடுத்தாங்கன்னா Br பிளஸ். ஸோ இட்ஸ் எக்ஸ் பிளஸ். ஜென்ரலா எலக்ட்ரோஃபைல்னா வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஸோ அப்ப Cl2 கொடுத்தாங்கன்னா Cl பிளஸ், அவ்வளவுதான். ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன்னா என்னது, எந்த குரூப்புக்கு அசைல்னு பேரு. அல்கைலேஷன்னா எனக்கு என்னது, அல்கைல்னா CH3, இட்ஸ் எலக்ட்ரோஃபைல், அப்ப பிளஸ் CH3 பிளஸ். அதே போல அசைலேஷன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அசைலேஷன் அங்க என்ன குரூப் இருக்கும், சல்போனேஷன்னா SO3. சூப்பர் இட்ஸ் CO CH3CO பிளஸ் ஓகேவா. வெறும் CH3 பிளஸ்னா இட்ஸ் அல்கைலேஷன். அதுவே CH3CO அப்படின்னா அந்த குரூப்புக்கு என்ன பேரு, இட்ஸ் அசைல் குரூப், இட்ஸ் அசைலேஷன். இந்த குரூப்புக்கு என்ன பேரு, அசைல். இந்த குரூப் ஆட் பண்றோம்னா அதுக்கு என்ன பேரு, இட்ஸ் அசைலேஷன். அதுவே அல்கைல் குரூப் ஆட் பண்றா அதுக்கு என்ன பேரு, அல்கைலேஷன் சொல்லுவோம் ஓகேவா. இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்சிமம் ஏதாவது ஒரு சம் இல்ல உங்களுக்கு வேற எந்த ஃபார்மேட்லயோ இது தேவைப்படும் ஓகேவா. சோ இந்த சார்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்போனேஷன்னா SO3, நைட்ரேஷன்னா NO2 பிளஸ், ஹாலஜனேஷன்னா X பிளஸ், ஃபில்கிராஃப்ட் அல்கைலேஷன் அப்படின்னா CH3 பிளஸ், அசைலேஷன்னா CH3CO பிளஸ் ஓகேவா. இது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலா இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான், அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. பட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா குட்டி குட்டி ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா போதும் ஓகேவா. சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இங்க என்னத்தை ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா சல்பனேஷன் ஆஃப் பென்சின். பென்சின்ல சல்பனேஷன் எப்படி ஆட் பண்றாங்க அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆட் பண்ணிருக்கேன். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் எனக்கு என்ன ஆகுது, ஸ்லோ டவுன், ரெண்டா டிசோசியேட் ஆகுது. என்னவா ஆகுது, SO3 ஆகும் H3O பிளஸ் பிளஸ் HSO4 மைனஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு என்ன ஆகுது, சல்ஃபியூரிக் ஆசிட் டிசோசியேட் ஆகி எனக்கு எலக்ட்ரோஃபைல ப்ரொடியூஸ் பண்ணுது. எலக்ட்ரோஃபைல் என்ன கொடுத்துறாங்க, SO3 ஓகேவா. SO3 இஸ் எலக்ட்ரோஃபைல். எனக்கு என்ன ஆகுது, பென்சின்ல ஆட் ஆகி எனக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா கார்போகேட்டையன் கிரியேட் ஆகுது. ஸோ அதுல கூடிய H ரிமூவ் ஆகி எனக்கு என்ன ஆகுது, HSO4. இந்த H பிளஸ் இதோட ரிமூவ் இதோட ஆட் ஆகி H2SO4 வெளில போயிடும். ஸோ இங்க என்ன இருக்கும்னா ரிங் பிளஸ் SO3 மைனஸ் இருக்கும். ஸோ வாட்டர் இருக்கக்கூடிய H3O பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு H இதை ஆட் ஆகி HSO3 SO3H ஓகேவா. ஸோ அப்ப பென்சீனை சல்பனேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சில டைம் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸ்டெப் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது, செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது, தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு அந்த ஸ்டெப்பை வந்து கேட்கலாம் ஓகேவா. வாட் இஸ் இன்வால்வ் இன் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் சல்பனேஷன் ஆஃப் பென்சின் அப்படின்னு ஸ்டெப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு 4-5 ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டாங்க பர்டிகுலரா, சல்போனேஷன், நைட்ரேஷன், ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன் அப்படின்னு பர்டிகுலரா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க டீப்பா கேட்க சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஸ்டெப்ல என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது, செகண்ட் ஸ்டெப்ல நடக்குது, தேர்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது ஓகேவா. சோ சல்போனேஷன்னா என்ன, எலக்ட்ரோஃபைல். என்ன ஃபைனல் ப்ராடக்ட், பென்சீன்ல வந்து சல்போனேஷன் பண்றாங்கன்னா எனக்கு என்ன ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா SO3H ஆட் ஆகுது ஓகேவா. அடுத்து இதுல எது வந்து ரே டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு கேட்கலாம். சோ கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுறதா எனக்கு என்னது, இட்ஸ் ரே டிட்டர்மைனிங் ஸ்டெப். அப்ப இத பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம், சோ ஸ்டெப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லையா ரே டிட்டர்மைனிங் ஸ்டெப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். என்ன ப்ராடக்ட்னு கேட்கலாம் ஓகேவா, ப்ராடக்ட் என்னன்னு கேட்கலாம், எலக்ட்ரோஃபைல் என்னன்னு கேட்கலாம். ஒரே ஒரு மெக்கானிசம் தான், பட் எவ்வளவு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த ஸ்லைட் ஆட் பண்ணிருக்கேன். இல்ல நீங்க இன்னொரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னொரு தடவை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த ஸ்லைட் ஆட் பண்ணிருக்கேன் ஓகேவா. சோ இதை பார்த்துக்கோங்க. So SO3 is a electrophile. அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின். An electrophile is an electron hating species or electron loving species, positively charged species, negatively charged species. இப்பதான் பார்த்தோம் எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது என்னது, E பிளஸ் அல்லது E நியூட்ரல் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா. அப்பனா எனக்கு என்ன ஆப்ஷன் வரும், ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். இட்ஸ் a B. ஆமா இட்ஸ் a B ஆன்சர் தான் எனக்கு இதுக்கு வரும். எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எனக்கு என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீசிஸ் ஓகேவா. சோ E பிளஸ், நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது மைனஸ், அப்ப E பிளஸ், அப்ப இட்ஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீசிஸ். அப்ப C வர ஆப்ஷன் கொடுக்கணும். அப்ப எனக்கு டி ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா இந்த சிஏ இல்ல, சிங்கிற ஆப்ஷனே எதுல இல்ல, டி ஆப்ஷன்ல இல்ல. சோ ABCD இந்த மூணுக்குள்ளதான் இருக்கணும்.
எலக்ட்ரான் ஹேட்டிங்கா இ பிளஸ் அப்படிங்கும் போது அது என்ன கிடையாது, எலக்ட்ரான் இல்ல. சோ எலக்ட்ரான் கொடுத்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க, அதை வாங்கிக்க ரெடியா இருக்கும். எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீசிஸ். ஏன்னா அதுட்டு எலக்ட்ரான் இல்ல. இ பிளஸ்னா என்ன அர்த்தம், அதுட்டு எலக்ட்ரான் இல்ல, டிஃபிஷியன்டா இருக்கு. அப்ப எலக்ட்ரான் கொடுத்தோம்னா நல்லா அக்செப்ட் பண்ணிக்கும். இட்ஸ் எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீசிஸ். சோ இட்ஸ் அ பி, பிசி. ஓகேவா? அப்ப ஆன்சர் எனக்கு என்னது, பி அண்ட் சி. ஓகேவா? சோ எலக்ட்ரோஃபைல் இஸ் a electron loving species and positively charged species. ஓகேவா? இங்க கொடுத்திருக்க electrophile is a chemical species that accept electron pair. electron pair accept பண்ணிக்கும். electron loving species and form bond with nucleophile. ஒரு எலக்ட்ரோஃபைலும் நியூக்ளியோஃபைலும் சேர்ந்து எனக்கு என்ன ஆகும், ப்ராடக்ட்டை கொடுக்கும். ஓகேவா? சோ இந்த மெக்கானிசம் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரோஃபைல் இன்னொரு நியூக்ளியோஃபைலோட சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும், ப்ராடக்ட்டை கொடுக்கும். எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம், எய்தர் பாசிட்டிவ்லி ஆர் நியூட்ரல் சார்ஜ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா? அது பாசிட்டிவா இருக்கலாம் இல்லது நியூட்ரல் சார்ஜா இருக்கலாம். சோ எலக்ட்ரோஃபைல் என்னன்னு சொல்லுவாங்க, ஆல்சோ கால்ட் லூயிஸ் ஆசிட். என்னது என்னவா இருக்கு, லூயிஸ் ஆசிட் எனக்கு என்னவா இருக்கும், டிஃபிஷியன்டா இருக்கும். ஓகேவா? சோ லூயிஸ் ஆசிட் as they accept electron involved in electrophilic substitution and addition reaction. சோ அடிஷன் ரியாக்ஷன்லயும் அடுத்து என்னது, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் யார் இன்வால்வ் ஆவா, இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இன்வால்வ் ஆகும். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்லயும் அடிஷன் ரியாக்ஷன்லயும் எலக்ட்ரோஃபைல் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? சோ இதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்கேன். போரான்ங்கிறது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுத்தா இன்னொரு குரூப் வந்து எலக்ட்ரானை கொடுக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீஸ் போரான். ஏன்னா இயற்கையாவே இதெல்லாம் எனக்கு என்னவா இருக்கும், டிஃபிஷியன்டா இருக்கும். சோ அப்ப இ பிளஸ்ஸா இருக்கும். டிஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னா இ பிளஸ்ஸா இருக்கு. சோ இட்ஸ் எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? அதே போல அங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து காப்பர் 2+ பாசிட்டிவ் சார்ஜ், ஹைட்ரோனியம் அயான் என்னது HO3+. ஓகேவா? இது எல்லாத்துலயுமே பிளஸ் இருக்கு. சோ நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் போரான் பொறுத்தவரை அங்க பிளஸ் இல்ல. அது என்னது, ஜென்ரலாவே போரான் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட். ஏன் அப்படின்னா ஆக்டேட் ரூலுக்கு என்ன இருக்கும், ஆக்டேட் ரூல்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். பட் இது எவ்வளவுதான் இருக்கும், 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். சோ இந்த ஆக்டேட் ரூல்ல ரீச் பண்ண கூட 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா தேவை. அப்ப இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருக்கு. போரான் ஜென்ரலி இஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட். சோ அதனால போரான் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதுல சார்ஜ் இருக்காது. ஓகேவா? சோ இட்ஸ் நியூட்ரலா இருக்கும். சோ இட்ஸ் நியூட்ரலா இருந்தாலும் எனக்கு என்னது, எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? சோ எலக்ட்ரோஃபைல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி தெரியல அப்படிங்கிறவங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆன்சர் வந்து பி அண்ட் சி. அப்ப எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கும், பாசிட்டிவ் அல்லது நியூட்ரல் சார்ஜ் எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீஸ், எலக்ட்ரான் அக்செப்டிங் ஸ்பீசிஸ். ஓகேவா? எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் அக்செப்டிங் ஸ்பீசிஸ். சோ ஆன்சர் வந்து எனக்கு என்னது, பி அண்ட் டி, பி அண்ட் சி. ஓகேவா? அடுத்து benzene has a lower electrophilic substitution reactivity than thiophene, furan, pyrrole and D, all of the above. இதுக்கு என்ன ஆன்சர், benzene has a low electrophilic substitution reactivity than, so benzene வந்து low electrophilic substitution reactivity than thiophene, furan, pyrrole அல்லது all of the above. என்ன ஆன்சர் வரும், D, all of the above. பென்சின் வந்து எனக்கு என்னது, கீழே கொடுத்திருக்க அந்த 3 விட அதுக்கு என்ன இருக்கு, லோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்டிவிட்டி. ஆக்சுவலா பென்சினுக்கு வந்து லோ ரியாக்டிவிட்டியா இருக்கும். என்னது, எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டியூட் ஆகக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி வந்து எனக்கு என்னவா இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அந்த ரியாக்ஷன் ஸ்லோவா இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போது, தயோஃபின், ஃபியூரான், பிரோல். ஓகேவா? சோ இதுக்கு நான் இங்க கொடுத்திருக்கேன், என்ன கொடுத்திருக்கேன், சோ pyrrole, furan, thiophene are all much more reactive than benzene. பென்சினை விட யாரு ரொம்ப ரியாக்டிவா இருப்பாங்க, இந்த pyrrole, furan, thiophene ரொம்ப ரியாக்டிவா இருப்பாங்க. சில பேர் இந்த பைரோல்னு சொல்லுவாங்க, சில பேர் pyrrole சொல்லுவாங்க. Towards electrophilic substitution, thiophene is 100 times more reactive than benzene and pyrrole is most reactive, and furan is less reactive than pyrrole because oxygen is more electronegative than nitrogen. ஓகேவா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஒண்ணும் கிடையாது. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், யாரு சப்ஸ்டியூட் ஆக போறா, ஒரு எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? சோ ஒரு பென்சின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா யாரு சப்ஸ்டியூட் ஆக போறா, ஒரு எலக்ட்ரோஃபைல் E+ வந்து சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஓகேவா? அப்பதான் அதுக்கு தானே பேரு எலக்ட்ரோஃபில் அப்படின்னா என்னது, E+. சப்ஸ்டியூஷன்னா என்னது, ஒரு ஒரு H+க்கு பதிலா ஒரு பிளஸ்க்கு பதிலா இந்த பிளஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அப்ப
எலக்ட்ரோஃபைல் சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னா நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, ஒரு எலக்ட்ரோஃபைலும் நியூக்ளியோஃபைலும் சேர்ந்து எனக்கு ப்ராடக்டை கொடுக்கும். ஸோ இங்க ரீஏஜென்ட்டா எலக்ட்ரோஃபைல் இருக்கு அப்படின்னா ரிங்ல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகணும்? இது பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா ரிங்ல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகணும்? நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இங்க எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கும் போது எனக்கு என்னது? நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கும் போது இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரிங்ல என்ன இருக்கணும்? நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகணும். அப்ப ரிங்ல சப்ஸ்டியூட் ஆனால என்னவா இருக்கணும்? எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய குரூப்பா இருக்கணும். அப்ப நெகட்டிவ் சார்ஜ் தேவை. அப்ப ரிங்ல என்ன குரூப் இருக்கணும்? அந்த நெகட்டிவ கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா ரிங்ல என்ன இருக்கும்? அது எலக்ட்ரானை கொடுக்கும். அப்ப ரிங்ல எனக்கு என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஓகேவா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா சோ பென்சீன், தயோஃபின் இங்க என்ன இருக்கும்னா இந்த தயோஃபின்ல இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த லோன் பேர் என்ன பண்ணும்? உள்ள வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். அதே போல இங்க ஆக்சிஜன், இங்க நைட்ரஜன். ஓகேவா? சோ இது எல்லாமே எலக்ட்ரானை கொடுக்கும். பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கு. சோ அங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் தான் வேணும், எலக்ட்ரான் வித்ரா பண்ணக்கூடிய நேச்சர் அங்க இருக்கக்கூடாது. ஓகேவா? இங்க ஓங்குது எனக்கு என்னவா இருக்கு? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கு. சோ எலக்ட்ரானை வித்ரா பண்ணும். அப்படி எலக்ட்ரான் வித்ரா பண்ணா ரிங்ல எனக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும். சோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கம்மியாகும். சோ அதனால எனக்கு என்ன ஆகுது? நைட்ரஜன் அதிகமா இருக்கு, ஓ வந்து கம்மியா இருக்கு. ஜஸ்ட் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டரை பேஸ் பண்ணி நாங்க எழுதுறோம். ஓகேவா? சோ ஆர்டர் படி எனக்கு என்ன வந்திருக்கணும்? பென்சீன். அடுத்து இங்க என்னது? இது நார்மல் பென்சீன். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? எலக்ட்ரான் டொனேட் பண்றாங்க. சோ எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்போது இங்க என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். சோ இங்க மைனஸ் அதிகமா இருக்கும். ஒரு பிளஸ் வந்து சீக்கிரமா வந்து அட்டாக் பண்ணும். சோ அப்ப இது வேகமா இருக்கும். சோ அதே போல இது என்னது? எலக்ட்ரான் டென்சிட்டி ரிங்குக்கு கொடுக்குது. சோ இட்ஸ் மைனஸ். ரிங்ல மைனஸ் இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆகும்? இங்க ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணும். சோ அதே போல என்ன சொல்லுவாங்க? ஜென்ரலா ஃபியூரான் தானே அதிகமா இருக்கணும், ஏன் நைட்ரஜன் அதிகமா இருக்கு அப்படின்னா ஓங்குறது எனக்கு என்னவா இருக்கு? எலக்ட்ரான் வித்ராயிங் நேச்சர்ல இருக்கும். சோ அதனால எனக்கு நைட்ரஜன் வந்து மோர் ப்ரிஃபர்ட். சோ அதனால எனக்கு பிரோல் அதிகமா இருக்கு, ஃபியூரான் வந்து கம்மியா இருக்கு. இதெல்லாம் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் படிக்கும் போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து அரோமாட்டிக் சப்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? ஏன் ரியாக்டிவ் அப்படிங்கறதுலாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ பென்சீனை விட எனக்கு தயோஃபின், தயோஃபினை விட எனக்கு வந்து யார் அதிகமா இருப்பா? ஃபியூரான், ஃபியூரானை விட பிரோல் அதிகமா இருக்கும். ஏன் ஃபியூரானை விட பிரோல் அதிகமா இருக்கு? ஜஸ்ட் அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? சோ இது இல்லாம இன்னொரு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிரோல், பிரிடின், பென்சின் இந்த 3 பேரை கொடுத்துட்டு இதுல யாருக்கு வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து யார் வேகமா இன்வால்வ் ஆவா அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க, அடுத்த டைப் கேட்கறாங்க. சோ இந்த ஃபியூரான், பிரோல் இல்லாம இந்த கான்செப்ட் இல்லாம அடுத்த டைப்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எலக்ட்ரோஃபிலிக் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டி. ஓகே. 4th கொஸ்டின் பாருங்க. which of the following aromatic compound undergo Frilcraft acylation reaction with methylene, methyl chloride and aluminum chloride? Frilcraft ரியாக்ஷன்னாலே அங்க என்ன இருக்கும்? கேட்டலிஸ்டா லூயிஸ் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கும், அலுமினியம். அரோமேட்டிக் காம்பவுண்ட், இந்த ஃபாலோயிங் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல எது வந்து எனக்கு வந்து ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. வித் மெத்தில் குளோரைட் அண்ட் அலுமினியம் குளோரைட். சியா? ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன்னாலே உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா என்ன குரூப் இருக்கணும்? இப்பதான் சொன்னேன். ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன் அப்படிங்கிறது எந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்? எந்த டைப் ஆஃப்ல? இட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஓகேவா? ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். சோ அசைலேஷன்னா என்ன எலக்ட்ரோஃபைல்? இங்க E பிளஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா CH3CO+. ஓகேவா? இதான் எனக்கு எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? சோ எலக்ட்ரோஃபைல் பாசிட்டிவ். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எழுதுனேன். ஓகேவா? சூப்பர். சோ எலக்ட்ரோஃபைல் வந்து எனக்கு வந்து என்ன இருக்கு? E+ வருது. அப்ப ரிங்ல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகணும்? இங்க CH3CO+. இட்ஸ் எலக்ட்ரோஃபைல். E+ இருக்கு.
அப்ப ரிங்ல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகணும்? நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகணும். நெகட்டிவ் சார்ஜ் எப்ப கிரியேட் ஆகும்? என்ன குரூப் இருந்தா நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும்? சோ எலக்ட்ரோஃபைல் இருக்கு. அப்ப ரிங் என்னவா இருக்கணும்? நியூக்ளியோஃபைலா இருக்கணும். சோ இட்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அவ்வளவுதான் கான்செப்ட். சோ நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோஃபைல் வருது அப்படின்னா ரிங்ல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகணும்? எலக்ட்ரோஃபைல்னா E+ வருது. அப்ப ரிங் என்னவா இருக்கணும்? மைனஸா இருக்கணும். அப்பதான் பிளஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன அது சேர்ந்து ப்ராடக்ட கொடுக்க முடியும். அப்ப எலக்ட்ரோஃபைல் வருது அப்படின்னா ரிங் என்னவா இருக்கணும்? நியூக்ளியோஃபைலா இருக்கணும். அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி நியூக்ளியோஃபைல்னா என்னது? மைனஸ். அப்ப எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய ஆள் இருந்துச்சு அப்படின்னா ரிங் என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அதுவே எனக்கு நியூக்ளியோஃபைல் வருது அப்படின்னா மைனஸ் வருதுன்னா ரிங் என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். அப்ப அங்க என்ன குரூப் இருக்கணும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இங்க 4 பேர் கொடுத்திருக்கேன். இந்த 4 பேர்ல யார் எலக்ட்ரான் டொனேட்டிங், யாரு வித்ட்ராயிங்? ஓகேவா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் அப்படின்னா அதுக்கும் எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். தொலுவின் அப்படின்னா CH3. ஓகேவா? இந்த 4 பேர்ல COOH NO2 எல்லாம் எனக்கு என்னது அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே, அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் வந்திருக்குமே. நீங்க சொல்ற மாதிரி பென்சாயிக் ஆசிடும் ரிமூவ் ஆயிடும், நைட்ரோ பென்சினும் ரிமூவ் ஆயிடும். ஏன்னா எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். டொலுவின் இருக்கு, அனிலின் இருக்கு. அப்ப 2 பேர்ல உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க இன்வால்வ் ஆவாங்களே, 2 ஆப்ஷன் வந்துருமே. இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணா கூட இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. அந்த 2 பேர்ல யாரு? அந்த 2 பேர் நம்ம 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். இன்னும் 2 பேர் இருக்கு பாருங்க, அவங்க எலிமினேட் பண்றது அங்க கஷ்டம். கரெக்ட். இட்ஸ் அனில் என்ன ஆகும்? அனில் ஃபில்கிராஃப்ட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஃபில்கிராஃப்ட் அசைடேஷன்ல யார் இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னா அனில் இன்வால்வ் ஆகாது. சோ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? சோ இப்பைக்கு நம்ம பாத்துக்கலாம். சோ ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன் கொடுத்திருக்க வார்த்தையில நம்ம ஆன்சரை தேடலாம். ஃபில்கிராஃப்ட் அசைலேஷன் இருக்கு. சோ அப்ப என்னது? இட்ஸ் அ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். என்ன எலக்ட்ரோஃபைல்? CH3CO+ எலக்ட்ரோஃபைல். அப்ப எலக்ட்ரோஃபைல் E+ வருது அப்படின்னா ரிங்ல என்ன சார்ஜ் கிரியேட் ஆகணும்? நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகணும். அப்ப என்ன குரூப் இருக்கணும்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கணும். சோ இந்த 4 காம்பவுண்ட் கூட 4 காம்பவுண்ட் எழுதிட்டேன். நான் எப்படி எலக்ட்ரான் டொனேட்டிங், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 குரூப் பாருங்க. ஃபர்ஸ்ட் C இருக்கு, செகண்ட் மெம்பர் யார் இருக்கா? O இருக்கு. சோ 2 பேர்ல யாரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? யாரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? ஓ. ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் பீரியாடிக் டேபிள் நீங்க லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டாப் டு பாட்டம் உங்களுக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். சோ அப்ப கார்பனை விட ஆக்சிஜனுக்கு என்னது? மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணும்? கார்பனை விட ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். என்ன பண்ணும்? கார்பனுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானை யார் வாங்கிப்பா? இந்த கார்பன்ல இருந்து எலக்ட்ரானை யாரு வாங்கிப்பா அப்படின்னா O அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப கார்பன்ட்ட என்ன இருக்காது? எலக்ட்ரான் இருக்காது. சோ கார்பன் என்ன பண்ணும்? இந்த ரிங்ல இருந்து எலக்ட்ரானை வாங்கும். சொல்றது புரியுதா? கார்பன் ஆக்சிஜன் இருக்கு. கார்பன் ஆக்சிஜன் 2 பேர்ல யாரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சோ கார்பன்ல இருந்து எலக்ட்ரானை யாரு வாங்கிடுவா? O வாங்கிடும். சோ கார்பன் என்ன பண்ணும்? இந்த ரிங்ல இருந்து எலக்ட்ரானா வாங்கும். எலக்ட்ரானை வாங்குது அப்படின்னா எனக்கு என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சோ மெமரி பண்ணாம படிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சோ அதே போல நைட்ரஜன் ஆக்சிஜன் 2 பேரையும் கம்பேர் பண்ணுங்க. 2 பேர்ல யாரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்? ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். சோ என்ன பண்ணும்? நைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரானை யாரு வாங்குவா? நைட்ரஜனோட எலக்ட்ரானை O வாங்கிடும். அப்ப நைட்ரஜன் என்ன பண்ணும்? இந்த ரிங்ல இருந்து எலக்ட்ரானை வாங்கும். சோ இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகேவா? சோ CH3. ஓகேவா? இங்க யார் இருக்கா? கார்பன், ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? 2 பேர்ல யார் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்? கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகேவா? யாரை விட? H விட. சோ அப்ப கார்பன் என்ன பண்ணும்? H என்ன பண்ணும்? எலக்ட்ரானை யாருக்கு கொடுக்கும்? கார்பனுக்கு கொடுக்கும். அப்ப கார்பன் என்ன பண்ணும்? இந்த ரிங்குக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா இட்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். சொல்றது புரியுதா? நான் எதையுமே மெமரி பண்ணல, ஜஸ்ட் அந்த குரூப் பக்கத்துல வச்சு நான் முடிவு பண்றேன். கார்பன் ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஓகேவா? சோ கார்பன் இருந்து எலக்ட்ரானை வாங்கும். சோ கார்பன் இந்த ரிங்ல இருந்து எலக்ட்ரான் மத்த அட்டாச் ஆகிற குரூப்ல இருந்து எலக்ட்ரானை வாங்குது. ஓகேவா? அப்ப எலக்ட்ரானை வாங்குது அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். NO2 இருக்கு, NO இருக்கு. 2 பேரையும் கம்பேர் பண்றேன். O மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியா இருக்கு. சோ N இருந்து எலக்ட்ரானை யார் வாங்குவா? O வாங்கும். N என்ன பண்ணுது? அட்டாச் ஆகிற குரூப்ல இருந்து எலக்ட்ரானை வாங்கும். சோ இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதுவே CH3 பார்க்கும்போது HC 2 பேர்ல யாரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்?
எனக்கு வந்து கார்பன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஹெச்ங்கிறது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ என்ன பண்ணும், கார்பன் வந்து என்ன பண்ணும், கார்பன் வந்து எலக்ட்ரானை வாங்கும். ஓகேவா, வாங்கி என்ன பண்ணும், இன்னொரு குரூப்புக்கு கொடுக்கும். ஓகேவா, இந்த ஹெச் வந்து எலக்ட்ரானை கார்பனுக்கு கொடுக்கும், கார்பன் வந்து யாருக்கு கொடுக்கும், இந்த ரிங்கு கொடுக்கும். ஸோ இட்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அது இங்க பாருங்க, நைட்ரஜன் H2 இருக்கு. ரெண்டு பேர்ல யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், நைட்ரஜன். ஸோ என்ன பண்ணும், ஹைட்ரஜனோட எலக்ட்ரான்லாம் யார் வாங்குவா, நைட்ரஜன் வாங்கும். நைட்ரஜன் வாங்கி என்ன பண்ணும், ரிங்குக்கு கொடுக்கும். அப்ப இட்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகேவா, சோ அப்ப இட்ஸ் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப், இட்ஸ் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங், எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்ப டொலுவினா இருக்கலாம், ஒண்ணு அனிலினா இருக்கலாம். இதான் ஆன்சர். ஓகேவா, டொலுவினா அனிலினான்னு கேட்டீங்க அப்படின்னா டொலுவின் இந்த ரெண்டு பேர்ல அனில் என்ன ஆகாது, எனக்கு ஃப்ரில் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. டஸ் நாட் இன்வால்வ் இன் ஃப்ரில் கிராஃப்ட் அசைலேஷன். ஏன் இன்வால்வ் ஆகாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்கேன். இட் ஃபார்ம் சால்ட். நல்லா கேட்டுக்கோங்க, இங்க ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அனிலின் does not undergo Frilcraft reaction. ஏன் அப்படின்னா AlCl3 which is acidic is used in Frilcraft acidation. லூயிஸ் ஆசிட் யூஸ் பண்றான் தெரியுமா, ஒரு Frilcraft reactionனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா லூயிஸ் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். அனில் அப்படிங்கிறது எனக்கு என்னது, ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஓகேவா, ஸ்ட்ராங் பேஸ், அது ஆசிட். அப்ப ஆசிடும் பேஸ் எனக்கு என்னவா மாறிடும், சால்ட்டா ஃபார்ம் ஆயிடும். அந்த மேல கொடுத்துருக்கேன் பாருங்க, அனிலின் பிளஸ் AlCl3 gives salt. NH2 AlCl3 சால்ட்டா ஃபார்ம் ஆயிடும். ஒன்றும் கிடையாது, ஃப்ரில் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல நம்ம ஆசிட் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆசிட் யூஸ் பண்ணுவோம், AlCl3 அப்படிங்கிற லூயிஸ் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். அனிலின் அப்படிங்கிறது பேஸ். அப்ப எனக்கு ப்ராடக்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்காம எனக்கு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்துரும். ஓகேவா, எப்பயுமே ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கலாம். ஓகேவா, சோ எனக்கு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை விட ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். சோ அது ஃபர்ஸ்ட் நடந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், சால்ட்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா, டியூ டு தி பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் தி N atom, electrophilic substitution in the benzene ring is deactivated. Hence aniline does not undergo Frilcraft reaction. அப்ப இங்க என்ன ஆயிடுது, இங்க பாசிட்டிவ் குரூப் கிரியேட் ஆகுது. பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், அப்ப இங்க பாசிட்டிவ் குரூப் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ரிங் எனக்கு என்ன ஆகாது, ஆக்டிவேட் பண்ணாது. ஓகேவா, சோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆக்டிவேட் பண்ணும், இது ரிங் எனக்கு என்ன பண்ணும், டீஆக்டிவேட் பண்ணும். சோ இது பாசிட்டிவா இருக்கு, ரிங் டென் எலக்ட்ரானா வாங்கும். கிட்டத்தட்ட என்னவாயிடும், எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் நேச்சருக்கு இது வந்துடும். ஓகேவா, சோ சால்ட் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல இருந்து எனக்கு என்னவாயிடும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருக்கு, சால்ட் ஃபார்ம் ஆன எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ஆகி ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணிடும். சோ அங்க என்ன நடக்காது அப்படின்னா Frilcraft அசைலேஷன் நடக்காது. சொல்றது புரியுதா, சோ இதையும் கேட்கலாம், அந்த கீழே கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்கலாம். ஏன் வந்து கரெக்டா இன்வால்வ் ஆகாது அப்படின்னா, சோ அங்க என்னது, அனிலினா இருக்கும்போது இட்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், அதுவே சால்ட்டா மாறும்போது என்ன குரூப்பா மாறிடுச்சு, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பா மாறிடுச்சு. சோ ரிங் டீஆக்டிவேட் பண்ணதுனால அங்க என்ன நடக்காது, Frilcraft அசைலேஷன் நடக்காது. ஓகேவா, அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்த்துக்கோங்க. ஓகேவா, சோ அப்ப இதுல எப்படி ஆன்சரை எலிமினேட் பண்ணி கொண்டு வந்தோம்னு தெரியுதா, Frilcraft அசைலேஷன்னாலே எனக்கு என்னது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அப்ப ரிங்ல எனக்கு என்ன இருக்கணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கணும். அப்படி பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டு ஆன்சர் ரிமூவ் பண்ணிட்டோம். டொலுவின் அனில் ரெண்டு பேர் இருக்காங்க, அனில் என்ன ஆகாது, எனக்கு வந்து Frilcraft அசைலேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஏன் அப்படின்னா Frilcraft அசைலேஷன்ல என்ன யூஸ் பண்ணுவோம், நான் ஒரு ஆசிட் யூஸ் பண்ணுவேன், லூயிஸ் ஆசிட் யூஸ் பண்ணுவேன். அது இந்த அனிலின் அப்படிங்கிற ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் ஆகி சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அனிலா இருக்கும்போது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருக்கும், அதுவே எனக்கு சால்ட் ஃபார்ம் பண்ணா அது வித்ராயிங் குரூப் ஆயிடும். ஸோ ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ அங்க என்ன நடக்காது, Frilcraft அசைலேஷன் நடக்காது. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா, ஸோ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, டொலுவின் AlCl3 மெத்திலின் குளோரைட் கிவ்ஸ் எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா CH3Cl ஆர்த்தோ பொசிஷன்ல அண்ட் பேரா பொசிஷன்ல. ஓகேவா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா ரிங் எங்க ஆக்டிவேட் பண்ணும், ஆர்த்தோலையும் பேராலையும் ஆக்டிவேட் பண்ணும். சோ ஆர்த்தோ ஒன்னு, பேரா ஒன்னு. வாட் இஸ் த எலக்ட்ரோஃபைல் இன் அசைலேஷன் ஆஃப் பென்சின், இப்ப மேல பார்த்தோம் தெரியுமா, Frilcraft அசைலேஷன் ஷார்ட் ஃபார்மா அசைலேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரோஃபைல்னா ஃபர்ஸ்டே தனியா எழுதி போட்டேன். அசைலேஷன்னா எனக்கு என்ன குரூப், CH3CO பிளஸ். ஓகேவா, அல்கைலேஷன் வேற, அசைலேஷன் வேற. ஓகேவா, சோ ஆன்சர் எனக்கு என்னது,
CH3CO plus ஓகேவா. CH3CO plus இந்த இங்க எழுதிருக்காங்க more often drawn as அப்படின்னு CH3CO plus ஓகேவா. இட்ஸ் அசைல், இட்ஸ் அசைலேஷன். ஜஸ்ட் இந்த பிளஸ் குரூப் எங்க ஆட் ஆகும்னா பென்சீன்ல ஆட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மெக்கானிசம் கொடுக்கும் ஓகேவா. ஃபுல் மெக்கானிசம் எழுதுனா நான் ஃபுல்லா ஷார்ட் ஃபார்மா கொடுத்துருக்கேன் ஓகேவா.